ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சா அப்படின்னா இல்ல. 2021ல எப்படி இவங்க தேர்தலை சந்திச்சாங்களோ அதே கட்சிகள் தான். ரொம்ப வேற்றுப்பாடெல்லாம் இல்ல. ஓபிஎஸ் உள்ள இல்ல. இப்போ ஓபிஎஸ் வெளியே இருக்கிறாரு. டிடி விதிநகரன் அப்போ உள்ள இல்ல, இப்போ உள்ள இருக்கிறார். இவ்வளவுதான் மாறுதலை கண்டி பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாறுதல் வந்துருச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ள போயிருக்காரு. கிருஷ்ணசாமி அவர்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழக கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. ஏன்னா அவரு ஆரம்பத்துல இருந்து, அதாவது நீங்க விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன், என்ன நம்பி கூட்டணிக்குள்ள வந்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூவி விட்டார். இதுல பல கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாங்க. பரவாயில்ல, விஜய் வந்து இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறாரு, ஆட்சியிலும் அதிகாரத்துல வருதுக்கு அப்படின்றதுனால விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்போ அவரு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண பிறகு பேசப்பட்டது. ஒரு சில கட்சிகள் இதெல்லாம் வந்து பேச்சுக்கு கூட உதவாது, இதை எப்படிதான் நம்புறது அப்படின்னும் விஜயை அவாய்ட் பண்ணவங்களும் உண்டு. அந்த வகையில டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் புதிய தமிழக கட்சி தான் அதிமுகவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுகவுக்கு தான் ரொம்ப உறுதுணையா இருந்தாரு 2024 நாடாளுமன்ற தேர்தலில். ஆனா அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி போக்கு, செயல்பாடுகள் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அதனாலேயே என்ன பண்ணாரு, அதிமுக கூட்டணியிலிருந்து விலகினார். குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்ல, மதுரையில விமான நிலையத்துக்கு ஐயா தேவர் பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. நான் ஆட்சிக்கு வந்துட்டா மதுரை விமான நிலையத்துல ஐயா தேவருடைய பெயர் இருக்கும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இதுல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் ரொம்பவே கொதிச்சு எழுந்தாங்க. எங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்து ஆதி காலத்துடைய பிரச்சனை. அதனாலேயே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கவே இல்லை. நீங்க யாருங்க நீங்க வந்து கையில் எடுக்கிறது, வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கண்டனங்களை அறிவிச்சதை நம்ம இங்க பார்த்தோம். சோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் கிருஷ்ணசாமிக்கும் கொஞ்சம் எதிரான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தது தமிழக அரசியல்ல. இப்படியா இருக்கும் பொழுதுதான் கிருஷ்ணசாமி அவர்கள் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு. என்னன்னா, யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆவறதுக்கு எங்க கட்சி எதுக்கு நாங்க உழைக்கணும்? நியாயமான கேள்விதான். எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும், நாங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனா எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுங்க, ஏதோ ஒரு எதனா ஒரு பதவி அதிகாரத்துல நாங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முன் வச்சாரு. இத யாரை நோக்கி இவர் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சொன்னதை சுட்டி காட்டி தான் இவர் சொன்னார். ஏன்னா விஜய் அவர்கள் தான் ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு. சோ அப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் விஜய் பக்கம் போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் தமிழக அரசியல் வட்டாரத்துல எழும்புனதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்படியா இருக்கும் பொழுதுதான் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து அதிமுகவை விமர்சிச்சுட்டு வந்தாரு. ஏன்னா அந்த கூட்டணியில அவருக்கு இடம் பெறதுக்கு மனசு ஒப்புல அப்படின்ற ஒரு விஷயம் தான் உண்மையான காரணம். ஆனா தொடர்ந்து பாஜக என்ன பண்ணாங்கன்னா பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வந்தாங்க. குறிப்பா ஜான் பாண்டியன் கூட இதே விஷயத்துல இதே நிலைப்பாட்டுல இருந்தாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பாஜகவுடைய பேச்சுவார்த்தை ஜான் பாண்டியனை அணுகுதல் நிமித்தம் ஜான் பாண்டியன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைகிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா இன்னமும் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காம இருக்கிறாரு. இதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமும் இருக்குது. அதையும் ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். கிருஷ்ணசாமி அவரோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 2014, 19, 21, 24 இந்த தேர்தல்ல கூட்டணி நாங்க வச்சோம்ல, அது பாஜக கூடயா இருக்கட்டும், அதிமுக கூடயா இருக்கட்டும், இவங்க எங்களுக்கு சரியா வேலை செய்யல. ஒருவேளை இவங்க உண்மையா உழைச்சிருந்தா பரமக்குடி தொகுதியிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பேன், நான் எம்எல்ஏவா ஆயிருப்பேன், இல்ல எம்பி ஆயிருப்பேன். ஆனா அதிமுக எங்களுக்கு சரிவர வேலை செய்யவில்லை அப்படின்றத உறுதிப்பட என்ன பண்ணிருக்காரு, தெரிவிச்சிருக்கிறாரு. 2014, 19, 24 இந்த தேர்தல்ல குறிப்பா அதிமுக எங்களுக்கு வேலை செய்யவே இல்லை. ஒருவேளை வேலை செஞ்சிருந்தா எங்க கட்சி இன்னைக்கு வந்து என்ன பண்ண ஒரு பிரதிநிதி நாடாளுமன்றத்திலேயோ இல்ல சட்டமன்றத்திலேயோ போயிருப்பாங்க, நானும் வென்றிருப்பேன். அதனால இப்ப நடக்க போகிற இந்த சட்டமன்ற தேர்தல்ல நாங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ அது அதிமுகவோடவோ யாரு கூடவோ அவங்க நான் நிக்கிற தொகுதியில, குறிப்பா பரமக்குடி தொகுதியில என்ன ஜெயிக்க வச்சா முதுகலத்தூர் ராமநாதபுரம் தொகுதியில நாங்க ஜெயிக்க வைக்கிறோம், இல்லாட்டி நாங்க 2 தொகுதியில தோக்கடிப்போம் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இப்ப ஒரு கூட்டணியில ஒரு கட்சி அங்க வகிக்குதுன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கட்சி மோதல் இருக்குல்ல, உட்கட்சி கூட்டணி மோதல் இருக்கு, உட்கட்சி மோதல் இருக்கு. இந்த உட்கட்சி கூட்டணி மோதல்ல
இவங்க வரவே கூடாது, இவங்க வாக்குகள் நம்ம வாங்கிக்கலாம். ஆனா ஒரு தொகுதி தானே, இவங்களை வந்து நம்ம என்ன பண்ண ஜெயிக்க வைக்க கூடாது, கங்கண கட்டியெல்லாம் இருப்பாங்க. அந்த வந்து தேர்தல்ல சர்வசாதாரணமே நடக்கும். இப்போ குறிப்பா சொல்ல போனோம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில நின்னாரு. ராமநாதபுரம் தொகுதியில நின்ன ஓபிஎஸ் அவர்களை ஜெயிக்க வைக்க கூடாது, நாங்க தோத்தாலும் பரவாயில்ல, அவர் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அதிமுக என்ன பண்ணாங்கன்னா எவ்வளவு வேலைகளை செய்தார்கள் அப்படின்றத இந்த நாடே அறியும். அதே போலதான் பரமக்குடி தொகுதியில கிருஷ்ணசாமி அவர்கள் தோக்கணும் அப்படின்னு அதிமுகவில் பல சதிகள் நடந்ததாகவும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ இந்த தேர்தல்ல நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நான் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறேன்னா பரமக்குடி தொகுதியில என்ன ஜெயிக்க வைக்கணும், நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நாங்க முதுகலத்தூர் தொகுதியிலும் ராமநாதபுரம் தொகுதியிலும் இறங்கி வேலை செய்வோம். ஒருவேளை என்ன தோக்கடிச்சிட்டீங்க, வேலை நீங்க சரியா பார்க்கல அப்படின்னு லைட்டா ஒரு மெசேஜ் எனக்கு வந்துருச்சுன்னா முதுகலத்தூர் தொகுதியும் போயிருச்சு, ராமநாதபுரம் தொகுதி போயிடுச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பயந்துட்டு இருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு. ஏன்னா கடந்த தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி அங்கம் வகித்த அதிமுக கூட்டணியில பரமக்குடியில இவரை தோக்கடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா அதிமுக இறங்கி வேலை செய்யல, ஆனா மத்த தொகுதியில எங்க வாக்குகள் அவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதன் அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி இப்ப கிருஷ்ணசாமி அவர்களை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலாமா, ஏன்னா நீங்க தேர்தல் அப்படின்னு வரும்போது சேர்த்துக்கலாம், வேலை செய்யணும்ல. அங்க இருக்கிற அதிமுக காரர் இறங்கி வேலை செய்யணுங்க. மேல் மட்டத்துல இருந்து நீங்க சொல்லிடுவீங்க, கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற அதிமுக காரர் இறங்கி வேலை செய்யல, அவங்களுக்குள்ளதானே இருக்கிற பிரச்சனை அங்க இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அடிமட்டத்துல இருக்கிறவங்க தான் தெரியும். மேல் மட்டத்துல நீங்க வந்து இணைஞ்சிருவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு டிடிவி தினகரனும் இபிஎஸ் சேர்ந்துட்டாங்க, மேல் மட்டத்துல அணிஞ்சிட்டாங்க. அடிமட்டத்துல இவங்களுக்குன்னு சில வெறுப்புகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன பண்றது, எங்க போய் போடுறது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னா வேலையை செஞ்சிருவாங்களா அப்படின்னா முடியவே முடியாது. சோ அந்த அர்த்தத்துல வந்துதான் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, என்ன ஜெயிக்க வச்சா மீதி இருக்கிற தொகுதியில நாங்க ஜெயிக்க வைக்கிறோம், இல்லாட்டி தோக்க வைப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு, கட்டளையாவும் போட்டிருக்காரு. இதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பீதி அடைஞ்சிருக்கிறாரு. கூட்டணிக்குள்ள கிருஷ்ணசாமியை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, ஒருவேளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டா தென் மாவட்டங்கள்ல குறிப்பா பரமக்குடி, முதுகலத்தூர், ராமநாதபுரம் போயிருமே அப்படின்னு வேதனையிலும் இருக்கிறாரு. சோ இவரு முதல்ல யாரு கூட கூட்டணி அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருக்காரு. அதுதான் சொல்றாரு, இந்த காரணங்களாலதான் கூட்டணி அப்படின்ற நிலைப்பாடுல நான் இன்னும் இழுபறி காட்டுறேன். ஏன்னா எனக்கு ஸ்ட்ராங்கா யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா சொல்லட்டும், பரமக்குடியில நீங்க நிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க, போங்க, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே இறங்கி வேலை செய்வாங்க, நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்துட்டா நான் கூட்டணி வைக்க போறேன். இல்ல தாவேகா வாக்குறுதி கொடுத்தா நான் கூட்டணி வைக்க போறேன், இல்ல திமுக வாக்குறுதி கொடுத்தா நான் கூட்டணி வைக்க போறேன் இப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கிறதுனாலதான் இன்னும் கூட்டணிக்குள்ள நான் போகாம இருக்கிறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சொல்ல போனா அவர் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அவங்க கூட்டணிக்குள்ள வராங்க, அவங்களுக்குன்னு சில வாக்கு வங்கிகள் இருக்கு, அந்த வாக்குகளா நீங்க வாங்கிப்பீங்க, ஆனா அவரை ஜெயிக்க வைக்க மாட்டீங்க அப்படின்னா எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் புதிய தமிழக கட்சியுடைய நிர்வாகிகளும் கேள்வி கேட்கிறாங்க. எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியல. தேர்தல் வரும்பொழுது பல நெருக்கடிகள் பிரதான கட்சிகளுக்கு கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் கடந்து ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் நின்று ஜெயிக்கிறாங்கல்ல, அந்த கூட்டணி தான்ப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில பேசுவாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.